லைஃப்பில் ஐஸ்கிரீம்னா எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனால் அதுக்கு டெய்லி சாப்பிட முடியுமா? முடியாது. ஹெல்த்து தான் ஸ்பாயில் ஆகும். இதே மாதிரி தான் ட்ரேடிங்கும். டெய்லி ட்ரை பண்ணி ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்குது. நேற்று நம்ம ப்ராஃபிட் எடுத்தோம், ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. இன்றைக்கி சில ப்ராஃபிட் எடுத்தோம், ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதுனால நாளைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதான்றதை பார்த்து தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதோட மேஜர் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி கிடையாது, டிசிப்ளின். நம்ம எந்த அளவுக்கு டிசிப்ளினாக இருக்கோம்ன்றது தான் இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனிவே இன்னைக்கு நம்ம சில ப்ராஃபிட் எடுத்துருக்கோம், அதை பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு April 7, Day 3 ஆல்மோஸ்ட். ஓகே, ஒன்ஸ் அகெயின் இது வந்து லைவ் அக்கௌண்ட்டு. இன்னையோட ப்ராஃபிட்டை டுடே ஆல்மோஸ்ட் $173 கிட்ட ப்ராஃபிட். ஓவரால் பார்த்தீங்கன்னா $1,500 கிட்ட, $1,550 ஆல்மோஸ்ட் எடுத்தாச்சு. ஸோ இன்னைக்கான $173 வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 16,000 கிட்ட ப்ராஃபிட் எடுத்தாச்சு. ஸோ கான்செப்ட் சொன்ன மாதிரி டெய்லி நம்ம ட்ரேட் பண்ணி ஆப்பர்ச்சுனிட்டி வருது அப்படிங்கிற விஷயத்தினால ஓவர் ட்ரேட் பண்ணுறதுனால தான் ரிஸ்க். டிசிப்ளின் அப்படிங்கிற விஷயம் தான் வந்து ட்ரேடிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் அந்த விஷயம். ஸோ லெட்ஸ் நம்ம எப்படி நம்ம அக்கௌண்ட் க்ரோ பண்ணுறோம், நமக்கு வந்து எவ்வளோ தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா $4,000 நமக்கு தேவை. இப்போ நம்ம 1,500 இருக்கும், இல்லை ஒரு $2,500 நமக்கு தேவை. இந்த ஜேர்னி எப்படி போதுன்றத கம்ப்ளீட்டாக டிசிப்ளின் இதில் இருக்குது. நம்ம ஸ்லோவாக ஸ்டெடியாக ட்ரேட் பண்ணுறோமான்னு தான் முக்கியம். அதான் விஷயம். ஸோ லெட்ஸ் நாளைக்கு நம்ம ப்ராஃபிட் எடுப்போமான்றத ஆப்பர்ச்சுனிட்டி தான் முடிவு பண்ணுறோம். நம்மளுடைய ட்ரேட் டெய்லி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டை போட வச்சுட்டு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா மட்டும் நம்ம ட்ரேட் பண்ணுறதா நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, இந்த ஜேர்னியை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நான் என் டார்கெட் அச்சீவ் பண்ணுறேன்னா இல்லையான்றதை இந்த ஜேர்னியில் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஹேவ் அ குட் டே. அப்பப்போ லைட்டாக சாப்பிடுங்க, ஐஸ்